நர்மதா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்துல யாரு கெஸ்ட்னு சொல்லலாமா? கண்டிப்பா. மகளிர் நலம் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மருத்துவர் சுஜாதா அவர்கள். வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுல. ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க டவுட் என்ன அப்படின்னா, என்னென்ன ரீசனுக்காக கர்ப்பப்பை எடுப்பாங்க மேம்? கர்ப்பப்பை எடுக்கிறதே யூஸ்வலாக பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால தான். முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உதிரப்போக்கு, மாதவிடாய் அப்போ நிறைய உதிரப்போக்கு. யூஸ்வலாக ஒரு 3 to 5 days நார்மல். அதோட கட்டியாக போகுது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ரீசனாக சொல்லலாம். அதில் காரணங்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு கட்டி ஃபைப்ராய்டு, அது கேன்சர் கிடையாது, அதனால் இருக்கலாம். சம்டைம்ஸ் கர்ப்பப்பை வீக்கம் அதனால் இருக்கலாம், இல்லை எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி ஒரு காமனஸ்ட் ரீசன் ஃபார் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். இல்லைனா சம் ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தாலும் அதனாலையும் நிறைய ப்ளீடிங் ஆகலாம். சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு கர்ப்பப்பை வாயில் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப நாளாக இன்ஃபெக்ஷன் அது ஸ்ப்ரெட் ஆகி அது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்போம். அதாவது கர்ப்பப்பையும் கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற இடமும் சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. இல்லைன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப யங் ஏஜில் மசில் வீக்னஸ் இருக்கிறதுனால அடி இறங்குதுன்னு சொல்லுவோம். கர்ப்பப்பை உள்ளே இருக்கும் யூஸ்வலாக. ஸோ அந்த வெஜைனல் அந்த இதுலேருந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கலாம், யூரின் போகிற சிம்டம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் சம்டைம்ஸ் டியூ டு மெலிக்னன்சி, ஏதோ கேன்சர் அந்த மாதிரி ஒரு ரீசனாலையும் கர்ப்பப்பை எடுக்கிற வாய்ப்புகள் வரும். மேம், இப்போ கர்ப்பப்பை எடுக்கிறது அப்படின்றது நிறைய பெண்கள் பயப்படுற ஒரு விஷயமா பார்க்குறாங்க. உண்மையிலேயே அது பயப்படக்கூடிய ஒரு விஷயமா மேம்? பயப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது பெருசாக. பட் முக்கியமான காரணம் ஆர் கண்டிப்பாக எடுக்கணுன்ற பட்சத்தில் தான் கர்ப்பப்பையை எடுக்கணும். அது இப்போல்லாம் நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கேன்சராக மாறிடும்னு நினச்சி பயந்து எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம். பட் எடுக்கிறது ஒரு பெரிய பயப்படுற விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கர்ப்பப்பை எடுத்ததுக்கு பிறகு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருமா மேம்? ஹெல்த் இஷ்யூஸ்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ கருமுட்டை பைன்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்களுக்குரியது. அது கர்ப்பப்பையை மட்டும் எடுக்கிறாங்க ஒரு சில காரணங்களுக்காக. கருமுட்டை பையை வயசு அவங்களோட மெனபாஸ் ஏஜ் வரலன்றப்போ கருமுட்டை பையை விட்டு வைப்போம். பட் இருந்தாலும் ஒரு ஃபியூ இயர்ஸில் அதுக்கு போகிற ரத்த ஓட்டமும் குறையிறதுனால அந்த ஓவரி ஃபங்க்ஷனும் கம்மியாகும். ஸோ அந்த ஓவரியோட இம்பார்ட்டன்ஸ் இன் லேடிஸ்ன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எலும்பு சத்து, ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனால் போன் ஸ்ட்ரென்த்துக்காக அது ரொம்ப முக்கியம். ஸோ நாளடைவில் அது தீட்டு நின்று அப்புறம் மெனபாஸ் ஸ்டேஜில் வீக்னஸ் ஆஃப் போன்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றது முன்கூட்டியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஒன்று தான். ஸோ பொதுவாகவே கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது மேம்? கர்ப்பப்பைன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுவே எந்த இடத்துல இருக்குன்றது பொறுத்து. ஒன்று கர்ப்பப்பை அந்த மஸ்குலர் ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா ப்ளீடிங் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கும். அதுவே அந்த உள்ளே அந்த ஜவ்வு, நம்ம மாதவிடாய் வரப்போ அந்த ஃபைப்ராய்டுன்ற கட்டி கொஞ்சம் உள்ளே வந்ததுன்னா அது பீரியட்ஸ்க்கு நடுவுலையும் அவங்களுக்கு பெயின் இருக்கும், ஸ்பாட்டிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்சஸ் வில் பி வெரி 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 லெஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன், இப்போது சர்விக்ஸ்லேருந்து இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா சர்விசைட்டிஸ்னும் அது யூட்ரஸில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுறது இருக்குது. இன்னொன்று எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை உள்ளார இருக்கிற அந்த எண்டோமெட்ரியம், அந்த ஜவ்வு கர்ப்பப்பை அந்த மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் அதோட வாலில் இருக்கிறது, ப்ளஸ் வெளியில் பெல்விஸ், அதாவது யூட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ்லேயும் அந்த எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது உள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூ வெளியில் வரலாம். அது நிறைய காரணங்கள் இருக்குது, அது இன்னும் தியரிஸ் ஆர் ஜஸ்ட் கோயிங் ஆன். பட் அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுக்கு நிறைய ப்ளீடிங்கும் ஆகும், ப்ளஸ் அவங்களுக்கு மேஜராக பார்த்திங்கன்னா பெயின் இருக்கும். அதாவது பீரியட்ஸ் வரப்போ வலி இருக்கிறது. சம்டைம்ஸ் அது முன்னாடி மூத்திரப்பைன்னு சொல்லுவாங்க, யூரினரி பிளாடரில் சம்டைம்ஸ் டெபாசிட் ஆகிறப்போ அவங்களுக்கு யூரின் போகிறப்ப வலி இருக்கலாம். சம்டைம்ஸ் செக்ஸ் வச்சுக்கிறப்போ அதுவும் வலி இருக்கலாம். மோஷன் போகிற பாதையில் பின்னாடி வந்திருக்கப்போ அவங்களுக்கு மோஷன் போகிறதும் வலிச்சு போகலாம், அது எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ இதெல்லாம் ஜென்ரலிஸ்ட் கண்டிஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் டியூப் இன்ஃபெக்ஷன் வரும். யூட்ரஸ்ன்னு சொன்னால் பக்கத்தில் அந்த டியூப் எல்லாம் சேர்த்து அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வரலாம், விச் வி கால் அஸ் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ். அந்த மாதிரி அந்த டியூப்லேயும் இன்ஃப்ளமேஷன், அதாவது ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அது ஸ்ப்ரெட் ஆகி அங்காகலாம். சம்டைம்ஸ் டியூபர்குலோசிஸ் இருந்தாலும் அந்த டியூப் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அவங்களுக்குலாம் ப்ரெக்னன்சி சான்சஸ் வில் பி
லெஸ். ஸோ கர்ப்பப்பை மூலியமாக வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலுமே மெடிகேஷன் மூலிமா அதை க்யூர் பண்ண முடியாது, அதை அகற்றுறது மட்டும்தான் வழியா? கண்டிப்பாக கிடையாது. அதாவது நிறைய இந்த உதிரப்போக்கு இருக்கிறதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுக்கலாம், ஆன்டிஃபைப்ரினோலைட்டிக்ஸ்னும். அதை என்ன பண்ணோன்னா அந்த ப்ளீடிங் ஆகிற வந்து டியூரேஷன் ப்ளஸ் அந்த அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங். யூஸ்வலாக ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஒரு பீரியட்ஸில் ஒரு 80 ml வரைக்கும் ஒரு சராசரியாக ஒரு பெண்ணுக்கு வந்து உதிரப்போக்கு இருக்கும். அதோட ஜாஸ்தி ஆகிறப்போ அவங்களுக்கு கட்டி கட்டியாக போகிறதுனால மெனரேஜியான்னு சொல்லுவோம், அதாவது அதிகமான உதிரப்போக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணலான்னா இந்த யூட்ரஸ்குள்ளாரியே கர்ப்பப்பைக்குள்ளாரியே இந்த காப்பர் டீ வந்து இந்த குழந்தை வேணான்னா அந்த நம்ம கான்ட்ரசெப்டிவ் மெத்தடில் அந்த மாதிரி வேறு ஒரு மெட்டீரியல் இருக்குது, மெரீனா அந்த மாதிரி சொல்லுவோம். அது என்னென்னா அதில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கும். ஸோ அந்த ஜவ்வு உள்ளே ஃபார்ம் ஆகிறது திக்னஸை பொறுத்து தான் அவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அது டெய்லி செக்ரீஷன் ஆகிட்டே இருக்கிறப்ப அது கம்மியாகிறப்ப அவங்களுக்கு அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கர்ப்பப்பையில் ப்ளீடிங் போகிறது உதிரப்போக்கு ஜாஸ்தியானா கண்டிப்பாக கர்ப்பப்பை தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் லைக் இந்த ஃபைப்ராய்டு கட்டிக்கெலாம் வந்து இந்த ஜிஎன்ஆர்ஹெச் ஆக்னஸ்னு இன்ஜெக்ஷன் போடுவோம், அது ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். பட் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அது கர்ப்பப்பை அந்த ஃபைப்ராய்டு சைஸை குறைக்கும், பட் அதை நிப்பாட்டினா மறுபடியும் அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த மாதிரி வந்துடும். ப்ளஸ் அதனால் அந்த போன் வீக்னஸ்லாம் இருக்கும். ஸோ வேறு மெடிக்கல் மெத்தட் நான் சொன்ன மாதிரி கர்ப்பப்பை உள்ளார காப்பர்ட்டி மாதிரி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டிவைஸ் போடுறது வில் பி பெட்டர். டாக்டர், அதே மாதிரி கர்ப்பப்பையில் பிரச்சனை இருந்ததுன்னா யூடிஐ ப்ராப்ளம் வருமா டாக்டர்? யூடிஐ வரணும்னு அவசியம் இல்லை, பட் அவங்களோட பர்சனல் ஹைஜீன் எப்படி இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து வெஜைனல் இன்ஃபெக்ஷன், வாட் வி கால் அஸ் வல்வோ வெஜைனைட்டிஸ். ஸோ அது வந்து யூஸ்வலாக செக்ஷுவலி ஆக்டிவ் ஃபீமேல், அவங்களுக்கு ஒரு 20 வயசு 25 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் சான்சஸ் வில் பி ஹை. அந்த மாதிரி இருக்கிறப்ப மேபி அவங்க ஹைஜீனிக் கண்டிஷனால் யூடிஐ வரலாம், பட் நாட் த அதர்வைஸ். டாக்டர், அதே மாதிரி வந்து கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நீர்க்கட்டி எதனால வருது டாக்டர்? நீர்க்கட்டின்றது கருமுட்டை பையில் வருது. ஓகே. ஸோ அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான். ஸோ மெயின்லி பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இப்போ இருக்கிற கல்ச்சுரல் ஷாக்கு தான், லேட்டாக தூங்குறது, நோ ஆக்டிவிட்டி, ஜங்க் ஃபுட் ஈட்டிங், எக்ஸசைஸ் இல்லை, இதெல்லாம் ஒபிசிட்டி. மெயினாக வந்து பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும், அதாவது இன்சுலின்ற ஹார்மோன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு மெட்டபாலிசம் எல்லாம் கரெக்டாகி சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். இப்போ வெயிட் போடுறதுனால பேசிக்காக பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட், அதாவது கணையம்னு சொல்லுவாங்க இல்லையா, பேன்க்ரியாஸ்லேருந்து அந்த இன்சுலின் சுரந்தாலும் அது உடம்பு வந்து ஏற்றுக்க மறுக்குது இந்த மாதிரி வெயிட்டாக இருந்தப்போ. ஸோ அதனால தான் மற்ற அந்த ரீசனால் பெண்மை தன்மைக்குரிய எல்லா ஹார்மோனும் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இன்டைரக்ட்லி தே கோ ஃபார் பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த நீங்கள் சொல்கிற நீர்க்கட்டி. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஸ்கேன் பண்ணால் ஒரு 8 பேருக்கு அது இருக்குது. பட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் அவசியம்னு கிடையாது, பட் தட் இஸ் அ ஃபைண்டிங். ஓகே டாக்டர், இந்த மாதிரி நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலில் வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த நீர்க்கட்டி வராமல் நம்மளால் தடுக்க முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக தடுக்கலாம். அதாவது இருக்கிறவங்க கூட லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் தான். வெயிட் லாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்க இருக்கிற வெயிட்லேருந்து ஒரு 5% வெயிட் லாஸ் பண்ணாலே இந்த ஹார்மோனல் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த ஹார்மோனல் கரெக்ஷன் ஆனாலே அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரும், கருமுட்டை பையில் அந்த ஓவுலேஷன் எல்லாம் எக் ரிலீஸ் ஆகுது, அது நார்மலாக ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆனால் தென் ப்ரெக்னன்சி சான்சஸ் வில் பி குட். நிறைய பேருக்கு என் பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் தே லூஸ் வெயிட், நோ எவ்ரிதிங். எல்லாத்துக்குமே இன்ஃபர்டிலிட்டி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை பண்ணாலே போதும். பட் என்னென்னா நம்ம மக்களுக்கு அவ்வளோவா பொறுமை கிடையாது, அது வந்து டைம் எடுக்கும், அந்த ஒரு டிசிப்ளின் வேணும். they have to follow it for the weight loss. ஓகே டாக்டர், ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் கருப்பை புற்றுநோய்க்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? கர்ப்பப்பை வாய் புற்றுநோயின்றது வந்து யூட்ரஸ் மவுத் சொல்லுவோம், ஓகேவா? தட் இஸ் cervical cancer நீங்கள் சொல்கிறது. அது என்னென்னா டியூ டு மெனி ரீசன்ஸ், நம்மளோட ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ரிப்பீட்டட் ஏர்லி செக்ஸ், ஏஜ் பண்ணுறது, ஏர்லியாக பீரியட்ஸ் வர்றது, சம்டைம்ஸ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி எல்லாம் ரீசன்ஸ்னால cervical கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். பட் அது வந்து ஈஸியாக யூ கேன் ஐடென்டிஃபை, அதாவது நிறைய ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் ஏர்லியராகவே பாப்ஸ்மியர் அதெல்லாம் பண்ணால் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ட்ரீட்டபிள் ஆல்சோ. பட் அதனால தான் நம்ம வந்து, ஏன்னா அந்த ஒரு நார்மல் செல்ஸ்லேருந்து அந்த கேன்சரஸ் செல்ஸாக மாறுறதுக்கு மினிமம் 10 வருஷம் ஆகும். ஸோ கரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணால் அது இது பண்ணலாம். கர்ப்பப்பை புற்றுநோயினா யூட்ரைன் கேன்சர், அது வந்து
எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, உள்ள கர்ப்பப்பை உள்ளார அந்த ஜவ் யூஸ்வலாக பீரியட்ஸாக வருது, அதுதான் எண்டோமெட்ரியல் கேன்சர். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனபாசல், அதாவது தீட்டு நின்று போய் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் மோஸ்ட்லி எண்டோமெட்ரியல் கேன்சர் வரும். ஸோ தீட்டு நின்று 12 மாதம் ஆகுது, அது வரைக்கும் அவங்களுக்கு தீட்டே வரல. ஆனால் 12 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட்டிங்கோ இல்லை 1 day ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். டாக்டர், அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை இறக்கம்னு சொல்றாங்களே, அது என்ன ரீசனுக்காக ஆகுது டாக்டர்? யூஸ்வலாக ஏஜ் ஃபேக்டர் தான். ஒன்ஸ் த லேடிஸ் லைக் கிராசிங் 50 எனி டைம் அப்பத்துலேருந்து வரலான்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஜென்ரலாகவே அவங்களுக்கு இன்ஹெரண்ட்டாக மசில் வீக்னஸ் இருக்கலாம், ஸோ அவங்களுக்கு ஏர்லியராக கூட வரலாம். இல்லை அவங்களுக்கு வந்து டெலிவரி அப்போது அந்த கர்ப்பப்பை வாய் திறந்து குழந்தை டெலிவரி ஆகிற அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் 2 hours 3 hours ட்ரெயின் பண்ணுறது, ஆர் சம்டைம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் டெலிவரி இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக அது இறக்கம் சீக்கிரம் வரலாம். ஒரு சிலர் வந்து டெலிவரி ஆனப்புறம் போதுமான ரெஸ்ட் இல்லாமல் இமீடியட்டாக எல்லாம் ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் வி கேன் சே. டாக்டர், அதே மாதிரி வந்துட்டு என்னென்ன பிரச்சனை நம்ம பாடியில் வந்தது அப்படின்னா கர்ப்பப்பையுடைய பிரச்சனைனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? யூஸ்வலாக வந்து ப்ளீடிங், ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் நிறையவே பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ராவாக போகுது. சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகிட்டு ஒரு 5 days தான் ப்ளீடிங் இருக்குது, பட் இன்பிட்வீன் பீரியட்ஸ், அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதி வந்தது, அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு நடுவுலையே ஒரு 15 நாள் கழித்து ஜஸ்ட் 1 or 2 drops இருந்தால் அது ஓவுலேஷன் ப்ளீடிங், அது பரவாயில்ல. பட் ரெகுலராக ப்ளீடிங் இருக்குது, நல்லாவே ப்ளீடிங் போகுது, பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃபைப்ராய்டு அந்த மாதிரி எதாவது சொல்லலாம். ஜாஸ்தி போனால் தைராய்டு ப்ராப்ளம் அது எதாவது இருக்கான்னு மெயினாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து டிஸ்சார்ஜ், வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக இருக்குது, ஆர் சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்டோட உடலுறவு வச்ச அப்புறமா அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நம்ம சர்வைக்கல் கேன்சர், அது அந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் சொன்னோம் இல்லையா, அது ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது, எந்த சிம்டம்ஸும் இருக்காது, திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாகிடுச்சு, எனக்கு ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைன்னு சில பேர் அப்படியும் வந்திருக்காங்க. பார்த்தா ஒரு 5 மாதம் குழந்தை சைஸ்க்கு கர்ப்பப்பை பெருசாக இருக்கும், ஃபைப்ராய்ட்ஸ் இருந்திருக்கும், சம்டைம்ஸ் அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாமல் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரெஷர் சிம்டம்ஸ் இருக்கலாம். யூரின் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பட் போகிறதுக்குள்ளார அவங்க லீக் ஆகிடும். சம்டைம்ஸ் இருமுனா தும்முனா யூரின் போகிறது, செக்ஸ் வச்ச அப்புறம் வலி இருக்கிறது, அதெல்லாம் வந்து கர்ப்பப்பை இறக்கத்தால் வரந்த மாதிரி இருக்கும். டாக்டர், அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க சில மாதம் மட்டும் 1 மாதம் ஆகாமல் இல்லை 2 மாதம் ஆகாமல் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் வந்துட்டு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுறாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணுமா இல்லை அதை அப்படியே விட்டுடலாமா? வயசுக்கு வந்த பொண்ணு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 3 years ஆகலாம். ஒரு பிறந்த குழந்தை தவழ்ந்து நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த 3 years வரைக்கும் இட்ஸ் லீனியன்ஸ் பீரியட். பட் அதுக்கு மேற்பட்டு ரெகுலராகவே இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். கண்டிப்பாக கர்ப்பப்பை வீக்கம் எதனால் ஏற்படுது டாக்டர்? இதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? கர்ப்பப்பை வீக்கம் மோஸ்ட்லி டெலிவர்டு ஆன மதர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா பல்கி யூட்ரஸ்ன்னு வாங்க, அது நார்மல் ஃபைண்டிங். பட் அதுவே வந்து சப்போஸ் அடினோமயோசிஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளார இருக்கிற ஜவ்வு வந்து அந்த கர்ப்பப்பை வால், அதாவது அந்த வெளியில் அவுட்டர் கவர்லேயும் டெபாசிட் ஆகலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகலாம், பீரியட்ஸும் பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டாக்டர், அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மதர் வந்து என்ன மாதிரி அவங்களுடைய கர்ப்பப்பையை வந்து கேர் பண்ணிக்கணும் டாக்டர்? டெலிவரி ஆன மதர் வந்து யூஸ்வலாக அந்த 6 weeks வந்து பியூர்பெரல் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து அந்த பேட் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், 2 or 3 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். ஷெட்டிங் வர்றது வந்து ப்ராப்பராக ஹைஜீனிக்காக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒழுங்காக நல்ல ப்ராப்பர் இன்டேக் இருக்கணும், ப்ரோட்டீன் ரிச் அயன் ரிச் டயட் சொல்லுவோம், கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். மற்றபடி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும், அதுதான். ஏன்னா எனி டைம் அந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பியூர்பெரல் செப்சிஸ், அதாவது டெலிவரி ஆனப்புறம் செப்சிஸ் வரைக்கும் போகலாம். தட் இஸ் த ஒன்லி திங் வி ஹேவ் டு பி. நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனிக் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லதாக இருக்கும் டாக்டர்? பர்சனல் ஹைஜீன் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லேருந்தே பசங்களுக்கு சொல்லி தரணும், ஆர் ரேதர் the mom will be the first teacher. Say when they go to the restroom அவங்க எப்படி வாஷ் பண்ணணும், ஃப்ரண்ட் டு பேக் தான் வாஷ் பண்ணணும்னு சொல்லணும். நெயில் ஹைஜீன் க்ளீனாக வச்சுக்கணும்.
அது மாதிரி இந்த மாதிரி நிறைய வெஜைனல் வாஷஸ்லாம் யூஸ்வலாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் அது நம்ம வெஜைனாவில் இருக்க நார்மல் பாக்டீரியல் இருக்க வேண்டியதை வந்து வாஷ் பண்ணிட்டுனா இன்ஃபெக்ஷன் வில் பி மோர். ஸோ அது பார்க்கணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு எப்பயுமே வாஷ் பண்ணணுன்றது வி ஷுட் டெல் த எஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரன் கேர்ள்ஸ்க்கு. அப்புறம் பேண்டீஸ் அவங்க வந்து காட்டன் பேண்டீஸ் போட்டால் பெட்டர். த்ரூ அவுட் த டே மார்னிங்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒரே பேண்ட்டி போடாமல் இஃப் தே ஆர் கண்டினியூஸ்லி வேரிங்னா ஈவினிங் ஆனால் ரெண்டாவது மாற்றணும்னு சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மேரிட் ஃபீமேல்ஸ்க்கு ஆஃப்டர் செக்ஸ் வந்து தே ஷுட் வாஷ் தேர் ப்ரைவேட் பார்ட்ஸ் போத் த பார்ட்னர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர், இப்போ வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து மேற்கொள்ளணும் டாக்டர்? ஃபஸ்ட்டு ஐ வில் லுக் இன் டு தேர் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான். அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களான்னு. அது இல்லைன்னா அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஸ்கேன்லேயும் வந்து உங்களுக்கு அந்த அந்த நீர்க்கட்டி மாதிரி எல்லாம் இருக்குது, ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து பிளட்லேயும் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட் அட்வைஸ் வில் பி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அவங்க கரெக்டாக ஒரு தூங்குகிற டைம் ஒரு 8 hours ஒழுங்காக தூங்குறாங்களா, நல்ல ஃபுட்டு ப்ராப்பராக ஹைஜீனிக் ஃபுட் எடுக்கிறாங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஹை கேலரி ஃபுட்டு, ஃபேட்டி ஃபுட்ஸு இதெல்லாம் இருக்காமல் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா டயட் ஒழுங்காக சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ரெகுலராக. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் 1 month 2 monthலையோ நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க ரொம்ப சின்சியராக ப்ராப்பராக பண்ணாங்கன்னா வெயிட் லாஸ் ஆனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பீரியட்ஸ் பேட்டர்னும் ரெகுலரைஸ் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா ஆஸ் ஐ டோல் யூ பிஃபோர் எக் ரிலீஸ் ஆகிறது, ஓவுலேஷன் வில் பி நார்மல். ஸோ கன்செப்ஷன் வில் பி ஈஸி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் விமன் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு மெயினான ரீசன் என்ன டாக்டர்? மெயினான ரீசன் நீங்கள் ஆன்காலஜிஸ்ட்டை கேட்டால் வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட். ஒபிசிட்டி இஸ் த கல்ப்ரிட். ஸோ அது நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்கணும். ஸோ ஃபேமிலியில் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு, அம்மா சைடோ வாட்டெவர் அதெல்லாம் வந்து இருக்கான்னு கேட்கணும். சம்டைம்ஸ் ஒரு சின்ன சிம்டம் இருக்குது, ரெகுலராக இப்போ அவங்க வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறவங்களா இருந்தால் பீரியட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது வேரியேஷன் இருக்கா, ஆர் தே ஏபிள் டு ஃபீல் எனி லம்ப் ஆர் எனிதிங். சம்டைம்ஸ் வந்து அந்த நிப்பிள் வந்து ஏதாவது நார்மல் லுக்கிங்காக இல்லாமல் உள்ளே இழுத்தா மாதிரி இருக்குது, ஸ்கின் வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்குது, நிப்பிள்லேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் டாக்டர் அணுகி என்னன்னு பார்த்து ஒரு பேசிக்காக அட்லீஸ்ட் ஒரு பிரஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏர்லியராக கூட மேமோகிராம் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ரெகுலராக வந்து ஸ்க்ரீனிங் மெத்தட் பேப்ஸ்மியர் சொன்ன மாதிரி மேமோகிராமும் 40 years ப்ளஸ் வந்து வி ஹாவ் டு டூ ஃபார் எவ்ரி ஃபீமேல். பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சர் இஸ் ஆன் த ரைஸ். அதனால டாக்டர் என்ன ஏஜ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா பிரஸ்ட் கேன்சர் இருக்கா அப்படின்ற டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கணும் டாக்டர்? அதான் மினிமம் 40 வயசுல இருந்து நம்ம ஸ்கிரீனிங் தான் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு சக்கரை இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, தைராய்டு இருக்கா, அனீமியா இருக்கா நம்ம செக் பண்ற மாதிரி லேடிஸை பொறுத்த மட்டும் அதுவும் பண்ணணும் கண்டிப்பா. அதே மாதிரி டாக்டர் இப்போ நம்ம வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் நமக்கு இருக்கு அப்படின்றது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல தான் வந்து தெரியுது. அது முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து செல்ஃபா ஏதாவது வந்து எக்ஸாமினேட் பண்ணிக்க முடியுமா டாக்டர்? அது யூஸ்வலாக நான் வந்து அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ நம்ம சொல்லித்தரோம். அது இல்லாமல் நிறைய டிவிஸில், பேம்ப்ளெட்ஸில், நியூஸ் பேப்பர்ஸ்னு செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் வெரி சிம்பிள். ஜஸ்ட்டு நம்ம கை தான், இதை வச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு வரோம், வி ஆர் ஜஸ்ட் இன் ஆர் ரூம் அப்படின்னா மிரருக்கு முன்னாடி நின்று வி கேன் ஜஸ்ட் டூ சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஹேண்ட் ரைசிங்னு பார்த்து பிரஸ்ட் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப ஏன்னா பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஏன்னு சொல்கிறோன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்மளுக்கே பிரஸ்ட் ஹெவியாக ஃபீல் ஆகும். ஸோ பீரியட் முடிஞ்ச அப்புறம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஃப்ளாபியாக இருக்கிறப்ப நம்ம எக்ஸாமின் பண்ணுறப்போ ஏதாவது கட்டி இல்லை வேறு ஏதாவது இருந்தால் ஈஸியாக வி கேன் ஃபைண்ட் அவுட். இன்னொன்று வந்து படுத்துக்கிட்டும் வி கேன் யூஸ். ஸோ லெஃப்ட்டில் பார்க்கணுன்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும், ரைட்டை பார்க்கணுன்னு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி வி கேன் டூ. அதுவே வந்து ஈஸியாக யூ கேன் பிக்கப். ஸோ அது இந்த வயசுக்கு தான் வரணும்லாம் கிடையாது, ஏர்லியராகவே வருது. ஸோ நாங்கள் இப்போல்லாம் வந்து சரி ஒன்றும் இல்லை கொழுப்பு கட்டின்னு சொல்லி அனுப்புறதில்ல. ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக அந்த சைஸ் இருந்தால் அஃப்கோர்ஸ் வி டூ அ பயாப்சி, கன்ஃபார்ம் அண்ட் தென் only send. ஓகே டாக்டர். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணாத மதர்ஸ்க்கு வந்துட்டு இந்த பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? நாட் ஆல் த டைம். அப்படி பார்த்தீங்கன்னா சில மதர்ஸ்க்கு வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபீட், தே டோன்ட் ஹேவ் செக்ரேஷன். கேன் வி கிளைம் தட் தே வில் ஹேவ் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு கிடையாது. அது கொடுத்தா இட் இஸ் பெட்டர் பிகாஸ் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் இல்லாமல் கொஞ்சம் இருக்கும்.
சைக்கிள்ஸு அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும்ன்றதான், மற்றபடி இல்லை. அதே மாதிரி டாக்டர் ஆஃப்டர் வந்து பேபி பர்த்துக்கு அப்புறம் வந்து நிறைய மதர்ஸ்க்கு வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் வந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன ரீசனுக்காக டாக்டர்? சம்டைம்ஸ் வந்து ரிட்ராக்டட் நிப்பிள் இருக்கலாம். ஸோ அது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு இந்த ப்ரெக்னென்சிக்கு அவங்க ஃபஸ்ட் செக்கப் வரப்பே வி டூ பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆல்சோ. அப்போ நிப்பிள் ஏதாவது கொஞ்சம் உள்ளே வாங்கின மாதிரி இருந்தால் நியரிங் டெலிவரி நம்ம சொல்லுவோம், அதை கொஞ்சம் நீவி விட்டு வெளியில் அவங்க குளிக்கிறப்பயே அந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஒரு மாதிரி டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தாங்களும் அந்த பிரஸ்ட் செக்ரேஷன் அவ்வளோவா இருக்காது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் யூல் பி லைக் தட். ஒன்ஸ் தே கோ ஹோம் இந்த கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட் இருந்தாங்கன்னா அது செக்ரேஷன் வில் பி நார்மல். இப்போ வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா ஃபர்டிலிட்டி அப்படின்றது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேபி பர்த் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனால் தான் பேபி பர்த்தே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா women are very independent, so the age when they get married, no, that itself is little on the higher side. அது ஒன்று இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து menstrual pattern நார்மலாக இருக்கான்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணம் ஆனாலும் சிலர் வந்து இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், ஒரு 2 years நான் கெரியரில் வந்து ஐ ஹாவ் டு பி இன் டு சர்டன் ஸ்டேஜ்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு ரீசனு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ப்ரெக்னென்சி சான்சஸ்ன்றது நம்ம ஒரு குழந்தை பிறக்கிறப்பயே, இன்ஃபேக்ட் அம்மா வயிற்றில் இருக்கிறப்பயே அவங்களுக்கு சர்டன் thousands of eggs தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு பீரியட் ஆகிறப்போ அந்த எக்ஸ் விரையம் ஆகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்கள் அதுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்க ப்ரெக்னென்சி சான்சஸ் பெட்டராக இருக்கா இல்லை லோவாக இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெண்கள் வந்து இப்போ சப்போஸ் தே ஆர் ஹேவிங் late marriage or they don't want to conceive early na, at least they can go for a pre-pregnancy counseling. அப்போ you can check yourself and find out நான் எப்படி இருக்கேன், எனக்கு சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட யூ கேன் பிளான் யுவர் லைஃப் வாட் எவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான், இந்த தூக்கமின்மை, அப்புறம் டயட் பேட்டர்ன் மாறுறது, அது எல்லாம் ஒபிசிட்டி, இதெல்லாம் சேர்ந்து தான் பெண்களுக்கு மோஸ்ட்டாக இந்த எல்லா ப்ராப்ளம் வராது. பேசிக் ரீசனே ஹார்மோன்ஸ் தான். ஸோ ஹார்மோன்ஸ் இஸ் டேக்கிங் எ டோல் வென்எவர் தே சேஞ்ச் தேர் ரொட்டீன். இருக்கிறதோட எல்லாமே ஜாஸ்தி ஆகிறப்போ வர பிரச்சனைங்க தான். சம்டைம்ஸ் நைட் டியூட்டி பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவருக்கு வேறு டியூட்டி, இவங்களுக்கு வேறு டியூட்டி. ஸோ இந்த செக்ஷுவல் லைஃப் இஸ் ஆல்சோ நாட் வெரி குட். யூஸ்வலாக வந்து பர் வீக் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 times தே ஹாவ் டு ஹாவ் கான்டாக்ட். ஒரு 1 yearக்கு வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட் அப்பயும் வந்து அவங்க கன்சீவ் ஆகலை அப்படின்னா தான் எங்கள் ஸ்டாண்டர்ட் படி we call the couple as they have infertility problem and then we have to go about it. ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்துட்டு ஏஜ் அப்படிங்கிறது ஒரு 35+, 40+க்கு மேலே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நார்மல் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க டாக்டர்? The same thing holds good, but only thing is அவங்களுக்கு வேறு எந்த மெடிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இல்லையான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் இஃப் தே ஹேவ் எனி தைராய்டு இஷ்யூஸ், மெடிக்கலாக அவங்க இன்டேக் கரெக்டாக இருக்கணும். டயபெட்டிஸ் ஏதாவது அந்த ஏஜில் சப்போஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க டயபெட்டிக்காக இல்லையா என்னன்றதை பார்க்கணும். ஸோ சப்போஸ் இஃப் தே ஆர் டயபெட்டிஸ் அண்ட் சுகர்ஸ் ஆன் த ஹைனா டேப்லெட்டுக்கு பதில் இன்சுலின் எடுக்க சொல்லுவோம். மற்றபடி வேறு என்ன ஹைப்பர்டென்சிவ் எதுவாக இருந்தாலும் அந்த மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து ஏஜ் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகும். பட் ஏஜ் சிலருக்கு வந்து 35 இயர்ஸ்லேயும் நார்மலாகவே ஒரு 3rd ப்ரெக்னென்சிக்கு வந்துடுவாங்க, எனக்கு குழந்தை வேணான்வாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தாது, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டி விண்டோ, அந்த ஓவுலேஷன் டைமில் சேர்ந்துருக்கிறது ப்ளஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸு ஹெல்த் வைஸ் இது ஆர் ஓகே. ஓகே டாக்டர். ஸோ லேட் மேரேஜ் வந்துட்டு லேக் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? லேட் மேரேஜ் அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதோடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 25 வயசு பொண்ணுக்கும் ஒரு 35 year old லேடிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி definitely will be lower as the age advances. டாக்டர் அதே மாதிரி எந்த ஸ்டேஜில் வர்றவங்களுக்கு நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுவீங்க டாக்டர்? அதாவது அவங்க 1 yearக்கு மேலே ஆச்சு, பட் ஏஜ் வந்து பார் ஆயிருக்கு, இல்லை ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த சென்ஸ் அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஆர் வேறு ஏதாவது அசோசியேட்டடு ப்ராப்ளம் இருக்குது, சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, வேறு வழியே இல்லை, அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் டியூப் வந்து இட்ஸ் நாட் டு போத் சைட் டியூபல் பிளாக் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ டெஃபினட் இண்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஐவிஎஃப் தான் பண்ணும்.
ஓகே. என்ன ப்ராசஸ் இருக்கும் டாக்டர் ஐவிஎஃப்க்கு? ஐவிஎஃப்க்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்லைன் ஒர்க் அப் பண்ணணும் லேடிஸ்க்கு. அந்த என்னென்ன மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா இல்லை ஹார்மோனல் இருக்கா அதெல்லாம் வி ஹாவ் டு கரெக்ட் இட். அட் த சேம் டைம் பார்ட்னர் ஆல்சோ வி வில் செக். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்லாம் கொடுத்து அந்த மென்ஸ்ட்ரல் பேட்டர்னே வி வில் பிங் அண்டர் ஆர் கண்ட்ரோல். ஸோ அந்த எக்கு நார்மலோட ஜாஸ்தியாக பண்ணிட்டு அந்த எக்கை நாங்கள் ஓம் பிக்கப்னு சொல்லுவோம். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஹஸ்பண்டோட செமனும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி வெளியிலேருந்து அந்த எக்குக்குள்ளார அந்த ஸ்பெர்மை உள்ளே போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ஆச்சுன்னா அந்த 5th டே ரஃப்லின்னு பார்த்துட்டீங்கன்னா அதை எடுத்து அம்மாவுக்கு இன்ட்ராயூட்ரைனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். டாக்டர், அதே மாதிரி ஐவிஎஃப்ல பிறக்கக்கூடிய பேபிக்கெலாம் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகளோட பிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இட் இஸ் அ மித் ஒன்லி பிகாஸ் நாட் ஆல் த பேபிஸ் ஆர் அஃபெக்டட். But maybe the incidence is more if it is a very much preterm baby. சிலதெல்லாம் வந்து 28 வீக்ஸ்லலாம் வந்து டியூ டு சம் ரீசன் தே ஆப்ரேட் அண்ட் டேக்கில் அவங்களுக்குலாம் அந்த ஐ ப்ராப்ளம் மற்ற ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்கலாம். பட் நாட் ஃபார் அ டேர்ம் பேபி. ஸோ பொதுவாகவே வந்துட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னாலே நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்குது. அது எந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு இதை பற்றி எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அவங்க கூட? அது என்னென்னா ஃபஸ்ட்டு விசிட்டில் யூ கெட் அ குட் ரேப்போ வித் த பேஷண்ட். யூ டெல் தெம் இது வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் ஒன்லி ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் தான். பாடியில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அதில் என்னென்னா கர்ப்பப்பை மட்டும் பெருசாகி குழந்தை மட்டும் வளர்றதில்லை, மற்ற சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வச்சுட்டாலே அவங்களுக்கு வந்து 50% ப்ராப்ளம் சால்வ்டு. அதே மாதிரி கூட வரவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துடணும். ஸோ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஸோ இவன் வந்து மாதுளம் பழம் தான் சாப்பிட்ணும், மாதுளம்பழம் ஜூஸ் தான் சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸு எவ்வளோ சாப்பிட்லாம் தான் ஃபஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இனிஷியல் 3 months வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆன லேடிக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவள் இஷ்டத்துக்கு அவள் போல விட்டுட்டு அவள் வேண்டியதாக சாப்பிட்டோம். அது என்ன சாப்பிட்றதுன்றது வெயிட் ஆஃப் த பேபி இஸ் நாட் கோயிங் டு பி டிட்டர்மின்ட் பை த ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ஃபுட் இன்டேக். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லெட் கோ விட்டுட்டாலே அண்ட் வென் தே ஷுட் கம் டு த டாக்டர் எனி சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அந்த ஓரியன்டேஷன் அண்ட் நாட் மச் ஆஃப் அவுட் சைட் ஃபுட், அப்புறம் இந்த வெயிட் கெயின், எனி அதர் சிம்டம்ஸ் அக்கார்டிங் டு த ஃபஸ்ட்டு 3 months நெக்ஸ்ட்டு 3 months வரப்போ அப்பப்போக்கு வேண்டியதை மட்டும் நம்ம கரெக்டாக சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் யூ ஹவ் டு கம் அண்ட் அப்ரோச்சஸ் மட்டும் நம்ம கிளியராக சொல்லிட்டோன்னா மேஜராக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கொஷினுக்கும் ரொம்ப அழகாக வந்து பதில் சொன்னீங்க. எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே வந்து தீர்ந்துருச்சு. ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டும் கண்டிப்பாக தீர்ந்துருக்கும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.